இன்னைக்கு சின்ன மருமகளுடைய தொடர தாங்க நம்ம பார்க்க போறோம். ராசாங்கத்துக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது, வழி இல்ல. டாக்டர் வராரு பார்க்கறதுக்காக. உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு, "இவருக்கு அதிக ஃபீவரா இருக்கு. இந்த காலகட்டத்தில எல்லாருக்கும் வர வைரல் ஃபீவர் தான் இது ஆனா எல்லாருக்கும் தொண்டை கட்டிக்கிட்டு சளி புடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த ஃபீவர் தான் இது. ஆனா இவரு இதுக்கப்புறம் பாத யாத்திரைய தொடர்ந்தா அவருக்கு ஃபீவர் அதிகமாயிடும். அதனால இனிமே ஒரு அடி கூட இவரு நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்." அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுக்கு ராசாங்கம் சொல்றாரு, "இல்லைங்க டாக்டர், என் குடும்ப சந்தோஷத்துக்காக நான் இந்த பாத யாத்திரைய தொடர்ந்து தான் ஆகணும். இல்லன்னா என் உசிரையே விட்டுருவேன்." அப்படின்னு ராசாங்கம் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் வந்து, "சரி, சரி, உங்களுக்கு நான் மருந்து மாத்திரைலாம் எழுதி தரேன். இவர பத்திரமா பார்த்துக்கோங்க. பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. அதுக்கு சேது கேட்குறாரு, "அப்பா, உங்களுக்கு 102 ஃபீவர் டிகிரி இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்றாரு சேது. தமிழும் சொல்றாங்க, "மாமா, உங்களுடைய காவடிய நடேசன் மாமா தூக்கிக்கிட்டு வரட்டும். நீங்க கார்ல வாங்க மாமா." அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. "இல்லப்பா, நான் நடந்து வரேன்." அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். சேது உடனே, "அப்பா, எதுக்குப்பா நீங்க கஷ்டப்படுறீங்க?" அப்படின்றாரு. அதுக்கு அமைச்சர் வந்து, "அப்பா, இன்னும் 30 கிலோமீட்டர் தூரம் தானப்பா இருக்கு. நான் நடந்து வந்துடுறேன்." அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். சேது வந்து, "அப்பா, எங்களுக்காக ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராசாங்கம் சேது அவங்க புள்ளைய பார்த்து சொல்றாரு, "பா, நான் உயிர் வாழறதே உனக்காக தான்ப்பா. என் உசுரு உனக்காக தான்யா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும் ஐயா." அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரியும் அவங்க குடும்பத்தோட ஓரமா பாத யாத்திரை தொடர்ந்து நடந்துக்கிட்டே வராங்க. அப்போ உடனே ஈஸ்வரி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, "என்ன அத்தாச்சி, இங்க பாவமா நின்னுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரியோடைய பொண்ணு, "பாவமா அத்தை, பெரிய வீட்ல சந்தோஷமா செல்லமா வாழ்ந்தாங்க. இப்ப பாருங்க, நடுத்தெருவுல ஒரு மரத்துக்கு கீழே தனியா நின்னுகிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாவித்திரி அவங்க அண்ணிய பார்த்து கேட்குறாங்க, "என்ன உங்களுக்கு நானும் என் பொண்ணும் தெருவுல வந்ததுக்கு கிண்டல் ஆயிடுச்சா? என்ன கிண்டல் பண்றீங்களா?" அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா, நான் கிண்டல் பண்றேனே வச்சுக்கோ, பரிதாபப்படுறேனே வச்சுக்கோ. ஆனா உங்கள பார்த்து இந்த கிண்டல் பண்றதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன சாவித்திரி, உங்க உங்க பிச்சைக்கார மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? அவரு பிச்சைக்காருன்னு தெரியும்ல. ஆனா இதுக்கு முன்னாடி பணக்கார வேஷம் போட்டுக்கிட்டு கார்லலாம் வந்தாருல்ல, ஒரு பணத்த அள்ளி வீசினாருல்ல. இந்த பணத்த வச்சு இவருக்கு எப்படி வந்ததுன்னு நீ யோசிச்சியா? அப்போ அவருக்கு யாரோ ஒருத்தர் பணம் குடுத்து தானே உதவி பண்ணியிருக்காங்க. அத நீ யாருன்னு நெனச்சியா? அது இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களா கூட ஒருத்தரா இருக்கலாம். ஏன் அவங்க மஞ்ச புடவ கட்டின்னு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஏன் உங்க அண்ணிங்களா கூட இருக்கலாம்." அப்படின்னு ஈஸ்வரி கிண்டலா சாவித்திரிய பார்த்து சொல்றாங்க. அதுக்கு சாவித்திரி உடனே, "அப்போ இந்த வேலை உன்னோடது தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சொல்லலான்னு கிளம்புறாங்க. உடனே ஈஸ்வரி, "ஏய் ஏய், நில்லு. என்ன உங்க அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றதுக்காக போறியா? நீ போய் என்னதான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. உன்னதான் கேட்பாங்க. அந்த ஈஸ்வரிக்கு தான் அறிவில்லாம சொல்றானா, உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு உன்னதான் கேட்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நைட்டு வேலையாயிடுச்சுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ராசாங்கத்துக்கு கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்ததும் ராசாங்கம் கஞ்சி குடிக்கிறாரு. "அப்பா, நீங்க கார்ல வாங்கப்பான்னு" சேது திருப்பி சொல்ல, அதுக்கு ராசாங்கம், "நான் மருந்து சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறேன்ப்பா. காலையிலேருந்து நான் நடந்தே வந்துடுறேன்ப்பா அந்த முருகனை பார்க்கறதுக்கு." அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. உடனே நடேசன் அங்கேருந்து வந்து, "வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நான் போய் இலை பிச்சுக்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே சேது சொல்றாரு, "அண்ணா, அந்த இலைலாம் வேணாம் அப்பத்தா. நம்ம வீட்ல உக்காந்து ஒரு குண்டாங்குள்ள சோறு போட்டுட்டு எல்லாருமே புடி சாப்பாடு சாப்பிடுமே, அது மாரி சாப்பிடலான்னு" சேது சொல்றாரு. உடனே தமிழ் வந்து, இந்த விஷயத்துக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரா கை தூக்குறாங்க. உடனே பாட்டி ஒரு குண்டாங்குள்ள சாப்பாட போட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பொடி, "இந்தா சேது, இந்தா தமிழு, இந்தா தாமரை" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. எல்லாருக்கும் மலருக்கெல்லாம் குடுக்குறாங்க. உடனே எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அந்த இடத்துலயே படுத்து ஓய்வு எடுக்குறாங்க. ஓய்வு எடுக்கும்போது சேது சொல்றாரு, கருப்பு மாமாவ பார்த்துட்டு, "மாமா, நம்ம வீட்ல எவ்வளோ பணம் இருக்கு, வசதி இருக்கு, மாளிகை, மெத்தை எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் அங்க தூங்கும்போது இல்ல மாமா. இந்த கட்டாந்தரையில தூங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே எல்லாருமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு சந்தோஷமான பாட்டோட இந்த கதை முடியுதுங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த கதை. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி. பை பாய்.